விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, யார் வேணால் அரசியலுக்குள்ளே வரலாங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் நான் முதலமைச்சராக தான் வருவேங்கிற கனவுல வரக்கூடாது. விஜயோடைய மிகப்பெரிய தவறு அந்த பாண்டிச்சேரியில் 2-3 தெருவுக்கு தான் ஒரு எம்எல்ஏ. அப்படி இருந்த ஒரு எம்எல்ஏவை பிடிச்சி அவர் அட்வைஸராக வச்சுக்கிட்டு இவர் கட்சி நடத்துறது வந்து வலம்புரி ஜாங்கிட்ட கேட்டாங்க, இப்படி அடிக்கடி கட்சி மாறுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக ஒரு இது அதை வந்து பிஜேபி தலைவர்கள் வந்து ரொம்ப எதிர்த்துட்டு இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக ஒன்று தான், 8வது படித்தவனும் டாக்டர் ஆகலாங்கிறதும் ஒன்று தான். இன்றைக்கி தமிழ்நாட்டு பிஜேபியில் 380 பேரோ 362 பேரோ கிரிமினல் ரெக்கார்டு உடையவர்கள் தான் பதவியில் இருக்காங்கன்னு அஃபிஷியலாக ஒரு இதுவே வந்தது. இங்கே வந்து திமுக மேடைகளில் பேசுகிறத வந்து என்னென்னா, உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு, அதுல இருந்து வெளில வரதுக்கும் அண்ணாமலை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டேங்க. நான் ஜாமீனுக்கே நான் சுப்ரீம் கோர்ட் போனேன். அண்ணாமலை மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அண்ணாமலை. ஆனா இப்ப பிஜேபி எங்க ஓட் பேங்க் 18% ஆயிடுச்சுங்கிறாங்களே, அது போய். இப்போ இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அண்ணன் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், அண்ணன் தான். இப்போ என்ன சொல்கிறார், நான் ஆடு மாடோட சந்தோஷமாக இருக்கேன். ஆடு மாடு சந்தோஷமாக இருக்கான்னு அவர் கேட்கல. அதனால் நமக்கு வந்து ஒரு அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கொள்கைகளை முழுசாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் இதையே சொல்லியிருக்கேன், திமுக என்பது வேறு, திராவிட கழகம் என்பது வேறு. திராவிட கழகம் கடவுள் எதிர்ப்பாளர்கள், திமுக கடவுள் எதிர்ப்பாளர்கள் இல்லை. திமுக என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி இன்னைக்கு 20,000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணி அனைத்து அந்த கொஸ்டின் தான் கேட்கலான்றது அப்படி வந்துடுச்சு நீங்க கேட்டதுனால. ஆனால் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளையும் பிஜேபி தாங்கி பிடிக்கும் போது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் வரும். ஆனா ஒரு முத்திரை இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முத்திரையா இருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, திக பேசுற பேச்சுக்கள் அனைத்தும் அந்த பழி முழுக்க திமுக மேல. திக பேசுற ஓட்டு திமுக வந்தா பரவாயில்ல, திக பேசுற பாரத்தெல்லாம் தூக்கி திமுக பிடிச்சி காலை பிடிச்சி தான் யார் என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லை. எங்க வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காமா, நீங்க எந்த சாமி கும்பிடுவீங்க? நான் கும்புற சாமிக்கு இத்தனை கேள்வி கேட்டு போயா உன் வீடு வாங்கிட்டு அப்படியே போயிட மாட்டீங்களா? கண்டிப்பா. இந்தியாவுடைய அடிப்படை தன்மையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வைஷ்ணவைட்ஸ் வந்து சிவன் கோயிலுக்கு வர மாட்டாங்க. அவங்க வெரி ஸ்ட்ராங். இது எனக்கு வந்து நாராயணன் சொல்கிற வாயால் நான் வேறு எந்த சாமியும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறவங்கன்னா இருக்காங்க. அது ஒரு விதமான பக்தி. எனக்கு எல்லா சாமியும் ஒன்று, அதுவும் பக்தி தான். இது பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்ணப்ப நாயனார் தன் கண்களை பிடுங்கி சிவனுக்கு கொடுத்த போது அவர் காலை தூக்கி எங்கே வச்சார்? சிவன் மூஞ்சி மேலே வச்சார். அப்போது கண்ணப்ப நாயனாருடைய கண்ணை பிடிக்க கொடுத்த அந்த செயல் சிறந்ததா, காலை வச்ச செயல் தப்பா? நமக்கு சில இடத்துல இன்டென்ஷனை பார்க்கணும், சில இடத்துல செயல்களை பார்க்கணும். கோவிலுக்கு போகிறோம், செருப்பு போட்டுக்காத வாங்கன்றாங்க. எத்தனை பேர் சாக்ஸ் போட்டு வராங்க? ஏன்னா வயசாயிடுச்சு. இப்போ நானே கோயிலுக்கு போனேன், இப்போ கோயிலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ஒரு திக்கு சாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதை என் பேக்கெட்டில் வச்சுருப்பேன். அந்த கார்லேருந்து இறங்கி கோவிலுக்குள்ளே போயிட்டு தான் அதை எடுப்பேன். வாசல்லேருந்து கூட போட்டு போக மாட்டேன். ஏன்னா வாசலில் போட்டுட்டு போயிட்டு அப்புறம் அதை உள்ளே போட்டு போடுவேன். அதை கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கிற ரைட்டில் அதை போட்டுப்பேன். இல்லைன்னு சொன்னால் இது பாரு, இவர் என்ன இருந்தாலும் பெரிய ஆளுங்களுக்கு தெரியல, இவர் மட்டும் ஷூ போட்டு வந்துட்டாருமோ, இன்னொருத்த ஹீல்ஸ் போட்டு வந்தான், என்ன வேணால் சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நம்ம மனசாட்சிக்கு நம்ம ஆனஸ்டாக இருக்கணுங்கிறது தான். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தா இதை வந்து சில பேர் பிரச்சனையில் மாட்டிக்க கூட திராவிட கழக மீட்டிங்கில் பேசி தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. திமுக மீட்டிங்கில் பேசியாலும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. கலைஞர் அவர் பிராமணியம்பர் எல்லாம் சொல்லுவார். ஆனால் அவர் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிராமின்ஸாக தான் இருந்தாங்க, நான் உட்பட. அவர் டாக்டர் ஆகட்டும், ஆடிட்டர் ஆகட்டும், திறமை எங்கே இருக்கோ அதை ஊக்குவிக்கிறாங்க. 70 ஆண்டு காலம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான்.
ஆனால் இவங்க ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அடிமையாக இருந்துட்டோம். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா உங்கள் தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவை அடிமையாக நடத்திட்டதுனால இப்போ நீங்கள் என்ன அடிமையாக நடத்த முடியுமா? ஒரு ஜெயிலுக்குள்ள தண்டனை பெற்ற ஒரு 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 லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தனா அந்த குழந்தைய ஜெயிலில் போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதை காப்பகத்தில் விட்டோமா, என்ன பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா? ஆமாம். அப்போது இதில் மட்டும் ஏன் தமிழகத்தில் பிராமணர்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. ஆணவ கொலை பிராமணர்கள் பண்ணுறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். யாரையாவது வெட்டுறாங்களா? எங்கேயாவது கலவரம் பண்ணுறாங்களா? இப்போ சமயத்தில் ஏதோ இதில் குடிநீரில் ஏதோ கலந்து அதை பிராமணம் போய் பண்ணுறாங்க. அப்போ ஒன்றுமே செய்யாத அவங்கள போய் திருமாவளவன் அவ்வளோ பேசினார். சிதம்பரத்தில் அத்தனை தீட்சிதர் அவரை சுற்றி தான் நிற்கிறாங்க. ஆனால் வாங்கினாங்கிறாங்க. அவ்வளோதான். அவர்கள் எல்லாருக்கும் நட்பு பாராட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. எந்த வசதி அஃபிஷியலாக அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்படும் போது, அனைத்து கதவுகளும் சாத்தும் போது அவங்களுக்கு உண்டான இடுக்கல படிப்பு தான் முக்கியம், ஒழுக்கம்தான் முக்கியம்ன்ட்டு அதை படித்து போனாங்க. இன்றைக்கி நினச்சி குளோபலாக ப்ரைவேட் செக்டார் ஓப்பன் ஆச்சு, உலகம் முழுக்க போயிட்டாங்க. எப்படி இலங்கை பிரச்சனையினால் அகதிகளாக வெளிநாட்டுக்கு போகும்பொழுது இலங்கை தமிழர்கள் உலகம் முழுக்க இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கணும்னா கலை நிகழ்ச்சி இலங்கை தமிழர்கள் உதவி இல்லாத நடக்காது. தன்னுடைய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருவாங்க அவங்க. அவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. நான் ஆஸ்திரேலியா போயிருக்கேங்க சார், இங்கே இருங்க சார், நான் படுத்துக்கிறேன் சார், நீங்கள் இருங்க சார். அதுவும் என்ன, அந்த ஃபாரின்லலாம் நகையை பீரோவில் வச்சு பூட்டுறது, சாவி எடுத்து இடுப்பில் சுவிக்கலாம் கிடையாது. வருவாங்க, நகைனா அப்படியே இருக்கும். அந்த நம்பிக்கை அதெல்லாம் எனக்கு இன்றைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு மூர்த்தின்னு கனடாவில் இருக்கார், ஒரு நல்ல நண்பர். ஏதாவது வேணுமா, என்ன தலைவா என்ன செய்யணும் அப்படிம்பார். அந்த மாதிரி அதுதான் நமக்கு எல்லாரோடையும் இணக்கமாக போகிறது தான் சிறந்தது. ஒரு கட்டமோட்டை சட்டை போட்டு அன்றைய முதல்வர் கலைஞரோட போகிறேன். அப்போ தான் என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. ஏடிஎம்கே. ஆமாம். கேட்குறார், இவ்வளோ கட்டம் போட்டிருக்கீங்க, இதை தாண்டி கட்டம் கட்டியிருக்காங்க உங்களை. அது அந்த கட்டம் எங்கேயும் இருக்குல்ல, இல்லை ஜாதக கட்டம் சரியில்லையோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம டெபுட்டி சிஎம்மாக இருந்தபோது அவர் சொல்கிறாரு, சேகர் தலைவர் உங்களை ஒரு மீட்டிங்க்கு வர சொல்கிறார். நீங்கள் தானே சார் எனக்கு தலைவர் அப்படின்னு. இல்லை அவர் தலைவரின் தலைவர் சொல்கிறீங்க, சரி அப்படின்னு. அதை நான் மாற்றிக்கவே மாட்டேன். நான் எந்த இடத்துல இருந்தேன் பேசும்போது என்ன இருக்குது சார், என்ன ஒரு தப்பு கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றிலையும் சரி, தமிழக அரசியல் வரலாற்றிலையும் சரி, அதிமுக கொடியோட அதிமுக உறுப்பினராக திமுகவுடைய பொதுக்குழு அட்டன் பண்ணுவோம் நான் ஒருத்தன் தான். இப்போ சமீப காலங்களில் நீங்கள் திமுக மேடைகளை நிறைய பார்க்குறோம் உங்களை. இல்லை, அது என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் பர்த்டே போய் பேசுகிறோம். அப்போ பேசும்போது கருத்துக்கள் இப்போ இந்த அரசு என்ன செய்யலை சொல்லுவோம். அன்றைக்கி காமராஜர் செய்ய ஆரம்பித்ததை இன்றைக்கி சத்துணவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு குழந்தைங்களுக்கு காலை சிற்றுண்டிலேருந்து. அப்புறம் இது சோ சொன்ன ஐடியா. அது முதல்ல மோடி கேட்டார், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும், சோ உடம்பு சரியில்லாத இருந்தபோது. சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 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 வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 10,000 15,000 ரூபா வர மாதிரி பண்ணுங்க. அவர் ஏதோ 15 லட்ச ரூபான்னு சொல்லி அது இன்னும் வரலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கரெக்ட் அதைத்தான் பண்ணார் நம்முடைய முதல்வர். மாதம் 1000 ரூபா உரிமை தொகை. அப்புறம் காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு, காலேஜ் போகிற பசங்களுக்கு, படிச்சுட்டு வேலை வாய்ப்பு. இப்போ ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு இலவசமாக படிக்க வைக்கிறேன். எத்தனை இது என்ன பண்ணி எல்லாமே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைக்கிள், இலவச சைக்கிள், புஸ்தகம், இது அத்தனையும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்கள், நீட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், கல்வியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யார் வேணா, கார்பரேஷன் இருக்க கார்பரேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தானே வராங்க. என்ன தப்பு? நீங்கள் அப்போ வாய்ப்பை கொடுக்கப்படுகிறது. நான் நிறைய பேர்கிட்ட அப்போவே சொல்வேன், எல்லாம் பெரியார் கனவு கண்டார், நிறைவேற்றியது முழுக்க கலைஞர். நீங்கள் கலைஞர் செய்தார்னு சொல்லுங்கள், கலைஞர் தான் செய்தார். பெரியார் ஆசைப்பட்டார், பெரியார் செய்ய முடியாது. அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அதிகாரம் உள்ள இடத்துல இல்லை.
அவங்க ஓட்டு அந்த எலக்டோரல்லே இல்லை. அவங்க செய்தது முழுக்க கலைஞர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி அனைத்தும் கலைஞர் ஆட்சியை நிறுவுவோம்னு சொல்லணும். ஏன்னா இது எல்லாருக்குமே நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீங்க இப்போ நிறைய திட்டங்கள் திமுக இவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க திமுக மேடைகள்ல பேசுறத என்னன்னா உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு, அதுல இருந்து வெளில வரதுக்கும் அண்ணாமலை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டேங்க. நான் ஜாமீனுக்கே நான் சுப்ரீம் கோர்ட் போனேன். அண்ணாமலை மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அண்ணாமலை இப்ப அண்ணாமலை கூட என் சன் வயசு தாங்க. அவர் மேல எனக்கு என்னங்க, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. நான் அண்ணாமலைனால நான் வெளியில வரல. எனக்கு பிஜேபியுடைய ஃபண்டமெண்டல் அந்த ஒரு அவங்களுடைய கோர் ஐடியாலஜியே எனக்கு ஒத்து வரல. நான் இந்துவாக இருப்பேன், ஆனால் மற்ற மதத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இந்துவாக என்னால் இருக்க முடியாது. எனக்கு அது அவசியம் இல்லை. நான் இங்கேயே இருக்கேங்க. இங்கே போவேன், இங்கே போனாக்க கபாலீஸ்வரரை கும்பிடுவேன். அதே நார்த் இந்தியாவில் பளிங்கில் வச்சுருந்தா எனக்கு அந்த பக்தி வர மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க? கன்னத்தில் போட்டுக்கோ, இல்லைன்னா பழையர்னு அறிவேன்னாக்க எப்படி சரியாக வரும்? இப்போது சிவன் கோவில், பிரம்மா கோவில், விஷ்ணு கோவில், அங்கெல்லாம் ஆடு மாடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்தப்ப சாமின்னு இருக்காரு, வீரண்ண சாமின்னு இருக்காரு, காவல் தெய்வங்கள். காவல் தெய்வம் தான். காவல் தெய்வத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெங்கடாச்சலபதியோட இன்னொரு ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்து மதத்தினுடைய அடிப்படையே உனக்கு பிடித்த உருவத்தை நீ வழிபட்டுக்கலாம். செங்கல்ல அப்படியே மஞ்சளை தடவி ஒரு குங்குமம் வச்சா தெய்வம்னு நினைச்சா தெய்வம் தான், அது பலன் கொடுக்கும். உன்னுடைய இன்னர் ஃபெய்த்து தான் உனக்கு நம்பிக்கையை கொடுக்குது. அதுதான் ஆக்ட் பண்றது, அவ்வளவுதான். அதை எனக்கு அதில் எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்னை மாற்றிக்கவும் முடியாது. இப்போ எனக்கு இந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஸ்டாலின் ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரா, ஹலோ அவரை விட்டுருங்க அனுப்பாரா? ஏங்க எத்தனை மினிஸ்டர் மேலே கேஸ் இருக்குது யோசிச்சு பாருங்க. எத்தனை அரசியல்வாதி மேலே கேஸ். நான் இந்த கேஸில் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்பட்டேங்கன்னா, நான் அரசியல்வாதின்னு அவங்க தான் ஒத்துக்கிட்டு தனி கோர்ட்டில் வச்சாங்க. இல்லைன்னா கூட்டத்தொடர் நின்றுட்டு இருக்கணும். நான் சைக்கிளில் டபுள்ஸ் கூட போகாத. இது இட் வாஸ் அதுவும் நான் அந்த பிஜேபியில் மிக ஆக்ரோஷமாக இருந்ததனுடைய கிடைச்ச பரிசு எனக்கு அந்த கேஸ். அவ்வளோ. நான் என் வாயிலேருந்து எனக்கு அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, மனைவி இருக்கா, பெண் குழந்தை இருக்கா, பேத்தி இருக்கா. நான் எப்படி இன்னொரு வீட்டு பொண்ணை தப்பாக பேசுவேன்? நான் பேசுவேன். இட் வாஸ் எ ஃபார்வர்டட் மெசேஜ். அது என்னன்னு படிக்காத நான் அப்படி ஒரு பட்டன் தானே போயிடுச்சு. அதை ரிட்ரீவ் பண்ண முடியல. உடனே தெரிஞ்சு டெலீட் பண்ணேன். 1/2 an hourல டெலீட் பண்ணிட்டேன். அதை போட்டவன் அமெரிக்காவில் உட்காந்துருக்கான். அவன் ஃபேஸ்புக் விட்டே வெளில போயிட்டான். அப்படின்னு பார்த்தா அவன் தானே அதோடைய ஆத்தர். அதில் இருக்கிற கெட்ட வார்த்தைன்னு இருந்தானா அதுக்கு அவன் தான் சொந்தக்காரன். அதை நான் போட்டு போஸ்டர் ஒட்டுனரை பிடிச்சிட்டு எழுதியும் நீ போஸ்டர் அடிச்சு நீ விட்டா நான் இதுக்காக இல்லை. நான் டெஃபினட்டாக அது ஒன்றுமே. நான் இப்போ ஃபைனலாக இருக்குது. ஐ வில் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அந்த லக்ஷ்மி சுப்பிரமணியம்ங்கிற எழுத்தாளர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் லெட்டரில் ஒரு மன்னிப்பும் அனுப்பிச்சிட்டேன். நான் மன்னிப்பு கேட்கலாம் கூச்சப்பட மாட்டேன். மன்னிப்பு கேட்கவும் ஒரு தைரியம் வேணும். நான் செஞ்ச தப்பை மறைக்கணும்னு நினைக்கிறவன் தான் மன்னிப்பு கேட்க பயப்படுவான். நம்ம பஸ்ஸில் போகிறோம், யாரோ தள்ளுறா, தப்புன்னு உங்கள் காலம் மிதிச்சு ஐயோ சாரிம்மா. அதில் என்ன இருக்குது? நீங்கள் என்னோடய வயசில் என்னோடய வயசில் நீ சின்ன பொண்ணா, உனக்கு நான் ஏன் சாரி கேட்கணும்? இதுதான் வம்பு பண்ணுறது. இது அவசியமே இல்லை. ஜப்பானில் நம்ம போய் அவன் காலம் மிதிச்சு அவன் நமக்கு சாரி கேட்பான். சாரி, என் காலை மிதிக்கிற அளவுக்கு நான் இடம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு சாரிங்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப மிகப்பெரிய சண்டைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயம். அது ஒன்றும் கோழைத்தனமான விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லலாம் 1000 பேர் தனக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி வேணால் எழுதுவாங்க. அது எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு சிம்பிளாக வச்சுருக்கேன். நம்ம கருத்தோடு ஒத்துவந்தால் ஓகே, ரொம்ப மாறுபட்ட கருத்து போட்டால் பிளாக் போட்டு தூக்கிடுவேன். அது அந்த ஆர்கியூ பண்ணுறது, ஏன் நான் பண்ணால் என்ன, அதுக்கெல்லாம் டைம் இல்லை நமக்கு. சார், இப்போ இந்த விஜயோட அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, யார் வேணால் அரசியலுக்குள்ளே வரலாங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் நேராக கோடம்பாக்கம் டு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் நான் முதலமைச்சராக தான் வருவேங்கிற கனவுல வரக்கூடாது. அப்படி கனவுல வரவங்க
இன்னொரு 100 கோடி ரூபாய் செலவச்சு இன்னொரு படம் அவங்க சிஎம் ஆகிற மாதிரி எடுக்கலாமே தவிர சினிமா அரசியல் வேற, நிஜம் அரசியல் வேற. ரஜினியே வந்திருந்தால் 96 தான் வந்திருக்க முடியும். அதை விட்டுட்டார் அவர். அது மாதிரி விஜய்க்கு இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே சான்ஸ் இருக்கு. இப்போ அவர் வாங்குவார்னா ஓட்டை பிரிப்பார். விஜய் ஓட்டை பிரிப்பார், சீமான் ஓட்டை பிரிப்பார். விஜயும் சீமானும் ஓட்டை பிரிக்க திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. அஜித் குமார் அந்த லாக்அப் டெத் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. இப்போ 3 நிமிஷம் பேசினார். 3 நிமிஷம் பேசினேன். ஆனா வந்து அதை இன்டர்வியூல என்ன சொல்றாங்க, டைம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனாலதான் நாங்க 3 நிமிஷம் இது பண்ணோம். பர்மிஷன் எப்ப கொடுத்தாங்க? 11 மணிக்குள்ள முடிக்கணும். ஆனா வந்து 8:30 மணிக்கு ஆரம்பிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அது கவர்மெண்ட் தான் எங்களுக்கு டைம் கொடுக்கல, ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. பிளஸ் வந்து அந்த 24 குடும்பங்களை ஏத்தி இதெல்லாம் எப்படின்னா இந்த கோணம் எல்லாத்தையும் சாரி கேட்கணும். என்ன லாக்அப் டெத்துங்கிறது வந்து சிஎம் எல்லாத்திலையும் சாரி கேட்பாரா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசி. யாருக்கெல்லாம் சாரி கேட்பாரு? இப்ப லாக்அப் டெத் 24 ஃபேமிலியில் நடந்தது, அவங்க எல்லாத்தையுமே ஸ்டேஜ் ஏத்துனாங்கல்ல சார். இப்போ இவர் ஷூட்டிங்ல எத்தனை ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் அடி வாங்குறாங்க, எல்லாத்தையும் இவர் போய் சாரி கேட்பாரா? டைரக்டர் கேட்பாரா? ப்ரொடியூசர் கேட்பாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று இருக்கு, சிஎம் வந்து போலீஸ்க்கு இன்சார்ஜ் அந்த டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இந்த டெத்து வந்து அட்ராஷியஸ், தவறு, போலீஸினுடைய மிக அராஜகமான செய்கை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுண்டரில் இருக்கிறவங்க கூட நீங்கள் எங்கேயாவது டோக்கன் கொடுப்பாங்க தெரியுமா, டைமிங் இப்படி தான் கொடுப்பான். அவன் நம்ம முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைலோட கூட கொடுக்கறது போயிடுச்சு நமக்கு. அந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் வந்தோடனே அது போலீஸ் வந்து தானே ஜட்ஜின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ். யாரோ ஒருத்தர் அந்த அம்மா நகையை காணும்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் நகையை காணும்னு சொன்னதுக்கு இப்போது அவங்க தான் அந்த நகை வச்சுருந்தாங்க, அந்த நகை வாங்கினாங்கன்னு ரசீது காமிச்சாங்களா? ஒன்றுமே காமிக்கலையே. எப்படி நமக்கு எனக்கு யாரையாவது ஒருத்தர் தெரியும்னா அவரை வச்சு ஒருத்தர் அடிச்சிட முடியுமா? எங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு பொம்பளை நகையை எடுத்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா என்னுடைய டாக்டர்கிட்ட அவர் யூஎஸ்லேருந்து வந்து நிறைய நகை காணும். என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு, நான் இன்னைக்கு வெளில போகிறேன் அப்படின்னாங்க. அப்படின்னோடனே கொஞ்சம் இருமான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு 16 கேமரா போட்டிருக்கோம். வர சொல்லி பேக் பிரித்து பார்த்தா ஒரு முடிச்சில் இவ்வளோ நகை கட்டி வச்சுருக்காங்க. இன்னைக்கு காஸ்ட்டுக்கு அது எத்தனை லட்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் உடனே சொல்லிட்டோம், அப்படியே அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வரோம். போலீஸை ஒரு அரை விட்டா, சார் அடிக்காதீங்க சார், நகை இதுதான் கிடைச்சிருக்கு, இதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு நீங்கள் பாருங்கள், ஏன்னா இது எங்களுடைய இது வந்த நகை நாங்கள் எடுத்துட்டோம், பட் இனிமேல் அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. நாங்கள் ஏன் வந்து உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு சொன்னால், நாளைக்கு அந்த பொண்ணு போய் நம்ம மேலே வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் அடிச்சு பண்ணாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ அவன் உயிரே போனாலும் சரி. அந்த ஃபாதர் அண்ட் சன் இறந்து போனான் சாத்தான் குளம், அதுவும் கொடுமையான ஒரு விஷயம்தான். உயிருங்கிறது எப்போ ஒன்னால் ஒரு பொருளை திருப்பி கொடுக்க முடியாதோ அதை எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் 100% வெஜிடேரியன் தான். என்னால் வந்து ஒரு நான் வெஜிடேரியனுங்கிறது அந்த கான்செப்ட் மகாத்மா காந்தி கதையை அவர் பேரன் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து சொன்னார். ஆடு வயிற்றில் கத்திச்சு, அதனால தான் மகாத்மா அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றத நிறுத்தினார் அப்படின்னு சொன்னான். என் பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ என்னுடைய அஸ்ட்ராலஜி சொன்னேன், டேய் உன் பேரே சுப்பிரமணியம், நீ போய் எப்படா கோழியை சாப்பிடுவேன், சேவலை சாப்பிடுவேன். அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். நான் என்ன சொல்கிறேன், ஃபுட்டு ஹேபிட்டை நான் சொல்லவே மாட்டேன். யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடலாம். கல்கட்டாவில் இருக்கிற பிராமின்ஸ் ஃபிஷ் சாப்பிட்றாங்க. பிராமின்ஸ் நான்வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டாங்கன்னு கிடையாது. ஆதி காலத்துலலாம் எல்லாம் இருந்திருக்கு. எப்போவுமே இப்போ ப்ரெசண்ட் என்னவோ அதை தான் நம்ம பேசணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சரிமா, 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறது யாருக்கிட்ட ஆதாரம் இருக்குது? ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சியில் மட்டும்தான் அப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க பேசுவாங்க. எதிர்கட்சிங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், காஞ்சி போயிட்டாங்க, எப்படியாவது ஆகி. அதுக்கு முன்னாடி விஜய் தான் சொல்கிறேங்க, விஜயும் சொல்கிறேன், அவருக்கும் அந்த ஆசை வந்த உடனே விஜயோடைய மிகப்பெரிய தவறு, அந்த பாண்டிச்சேரியில் 2-3 தெருவுக்கு தான் ஒரு எம்எல்ஏ. நம்ம ஊர் கவுன்சிலர் கூட இன்னும் நிறைய தெருவில் சேர்ந்தாதான் கவுன்சிலர் ஓட்டு. அங்கே 3-4 தெரு இருந்தால் போகிறோம்.
எம்எல்ஏ ஆகிடலாம். அப்படி இருந்த ஒரு எம்எல்ஏவை பிடிச்சி அவர் அட்வைஸராக வச்சுக்கிட்டு இவர் கட்சி நடத்துறது வந்து ஏதோ சும்மா நமக்கு வேணுங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை போட்டிருக்கோங்கிற மாதிரி தானே ஒழிய இன்னும் இன்னும் அவர் கேரவன் விட்டு இறங்கலை விஜய். விஜய் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. விஜயும் என்னுடைய கடகராசி தான். அவர் வந்து நிறைய உழைக்கணும். இந்த இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி 3 தடவை தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்தவர் நம்ம முதலமைச்சர். 3 டைம்ஸ். இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் முன்னாடியே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். என் பையன் அஸ்வின் சேகர், நான் சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்க சார், வயசாயிடுச்சு, என் பையனை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய துணை முதல்வரோட பின்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஆடி மாதம் முடிஞ்சாலும் ஒரு நாள் அவனை கொண்டு போய் சேர்த்து விடுவேன். இது விருப்பமாக. அதனால தான் நான் வந்து சின்ன பேனர் ஒன்று வச்சேன், ஓரணியில் தமிழ்நாடு உங்களோட நான் வைக்கல, நாங்கள்னு வச்சு. ஏன்னா நானும் அஸ்வின்னு நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கேன். இது வந்து அது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு தடவை வலம்புரி ஜாங்கிட்ட கேட்டாங்க, இப்படி அடிக்கடி கட்சி மாறுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? நீ இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரே ஆளுக்காக ஓட்டு போடுற, மாற்றி மாற்றி நீ போடல, நீ மாற்றி மாற்றி போடுற, நான் மாற்றி மாற்றி நிற்கிறேன், போ பேசாமட்டார். அதுக்கு அது மாதிரிலாம் பதில் சொல்ல தயாராக. ஆனால் எனக்கு ஐடியாலஜி 100% எனக்கு எந்த கட்சியோடையுமே ஒத்து போகாது. நான் ஒரு தனிப்பட்ட சிந்தனையாளர். அதே போல் நான் வந்து எனக்கு வந்து எனக்கு என்ன வேணுமோ, என் கீழே ஒரு 40 பேர் என்னை நம்பி 50 வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ நான் புதுசாக வேற ஒருத்தர் சிந்தனைக்குள்ளே அத்தனையும் எடுத்துகிட்டு என்னால் போக முடியாது. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் நான் நண்பராக இருப்பேன். அந்த ஃபேமிலிக்கு நல்ல தமிழரசோடு நான் ரெகுலராக பேசிட்டு தான் இருக்குது. அழகிரி மகன் உடம்பு சரியில்லாத போது அவர் யாரையுமே பார்க்க விடலை. நாம் வேலூர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னா அவர் வர சொல்லுன்னார். அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு, அதுதான் முக்கியம். நமக்கு அது இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும், விஜய் இந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஒரு திமுகவுக்கு சாதகமாயிட்டால் நமக்கு ஏதாவது பாதகமாகிடுமோ, இல்லைன்னா ஏதாவது ஆகிடுமோ, இல்லை பிஜேபி ஆதரிக்கலைன்னா ஏதாவது ஆகிடுமோ, இது எல்லாத்தையும். ஆனால் விஜயோடைய ஒரு பாயிண்ட்டை நான் இது பண்ணுறேன், தனித்து நிற்போம், நம்ம ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்சுப்போங்கிறது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் சீமான் பண்ணி இன்னி வரைக்கும் இருக்கார். ஆனால் இப்போ பிஜேபி எங்கள் ஓட் பேங்க் 18% ஆயிடுச்சுங்கிறாங்களே, அது போய் அவங்க ஓட் பேங்க் அதே 2.5-3% தான் இருக்குது. ஏன்னா அவங்க அத்தனை கூட்டணியில் நின்று அங்கே வாங்கின 18% அது எங்கள் ஓட்டு அப்படிங்கிறது வந்து அது அக்செப்டபிளே இல்லை. தனியாக நின்னால் தான் அதோடைய விஷயம் தெரியும். இப்போ 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதே சூழ்நிலை தொடர்ந்துக்கிட்டே வந்ததுன்னா மீண்டும் 7வது முறையாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வராக என்னுடைய நண்பர் ஸ்டாலின் அமருவார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக ஒரு இது, அதை வந்து பிஜேபி தலைவர்கள் வந்து ரொம்ப எதிர்த்துட்டு இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் எதுவுமே சொல்கிறேம்மா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் ஒன்று தான், 8வது படித்தவனும் டாக்டர் ஆகலாங்கிறதும் ஒன்று தான். எந்த ஒரு தொழிலுக்கும் அதுக்குண்டான அந்த 15 வருஷம் அதுக்குண்டான அனைத்தும் செய்யணும். இது ஷார்ட்கட்டு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் அதெல்லாம் சரியாக வராது. அது வந்து தருவோம். ஆகம விதி உள்ள கோயில்களுக்கு இது அரசெல்லாம் தீர்மானிக்கக்கூடாது. அது வந்து ஆன்மீகம். அதில் வந்து நான் ஆன்மீகத்துக்குள்ளே அரசியல் வரக்கூடாது. அது இப்போது மதசார்பற்ற அரசு, கிறிஸ்டியானிட்டி தனியாக அவங்களுக்குன்னு வாரியம் இருக்குது, நல வாரியம் இருக்குது, முஸ்லீம்ஸுக்கு இருக்குது, ஹிந்துஸ்க்கு ஏன் அது இல்லை? அது மாத்திரம் நான் பார்த்துப்பேன்னா, அதுக்கு உண்டான மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அதை வச்சு அவங்கள வச்சு பண்ணிக்கிறது தான் சிறப்பு. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ ஜனத்தொகை பெருகி போன காலத்தில் யார் நல்லவன் யார் கனி கூட சொன்னாங்க, வந்து திமுக ஆட்சியில் நிறையா கோவிலில் திருட்டு நடக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த இன்டர்வியூ பண்ணுறவரை கேட்டேன், திருச்செந்தூர் வைரவியல் எந்த ஆட்சியில் திருட்டு போச்சுன்னு கேட்டேன். அது அதிமுக ஆட்சியில் தானே போச்சு. திருடுறவன் கட்சி பார்த்தெல்லாம் திருடுறது கிடையாது, அவனுக்கு அந்த திருட்டுங்கிறது ஒரு இது, அவ்வளோ. நம்ம எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து எல்லாத்தையும் நீ ஒரு அமைச்சரோட எவ்வளோ பேர் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கணும், நம்மளோட எடுத்துக்கலையா போகிறோம், எத்தனையோ பேர் எடுக்கிறோம். அதில் யாராவது ரவுடி திருடன் கேடி தெரியாது. அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப இவர் நெருக்கமானவர்னா, அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டு பிஜேபியில்
கிட்டத்தட்ட 380 பேரோ 362 பேரோ கிரிமினல் ரெக்கார்டு உடையவர்கள் தான் பதவியில் இருக்காங்கன்னு அஃபிஷியலாக ஒரு இதுவே வந்தது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க. ஸோ இது இப்போ ஒரு குடும்பத்துக்கு சுமார் 5000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஓகே, இது என்ன மாதம்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நடக்கும். 9 மாதம். 9 மாதம். ஏன்னா இதெல்லாம் பிப்ரவரிக்கு அப்புறம் கொண்டு வந்தால் தான் நடக்காது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற திட்டம் நடக்கும். ஸோ 9 மாதம், 9 பாருங்க, திருப்பியும் பாருங்கள் எத்தனை வருஷம், 45,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு போயிட்டுருக்கு. அவன் இது தொடரணுன்னா நான் திமுக தான் வேணும்னு சொல்லுவான். 1.5 கோடி பேர் சொல்ல போகிறாங்க. அதனால் அதே சமயத்தில் எந்த ஒரு அரசும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆளும்போது ஒரு ஆன்டி இன்கம்பரன்ஸ் வரும், வரத்தான் செய்யும். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா. அதாவது நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். நானே இப்போ இன்டர்வியூ கொடுக்காத காரணம் என்னென்னா, அதை இன்டர்வியூவாக நினைக்காம டிபேட்டாக நினச்சிருவாங்க. அதாவதுங்கிறதுக்குள்ள இப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க எல்லாத்தையும். அதை சொல்லாமல் நீங்கள் பண்ணதே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்கள், நேயர்கள், கட்சிக்காரர்கள், அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் என் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 9841023545 என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், பாராட்டுங்க. பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டயல் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு அனாவசிய டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்காக சொல்கிறேன். காரணம் வந்து அரசியல்லையோ பொது வாழ்க்கையிலையோ இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தன்னுடைய நம்பர் கொடுக்கணும். சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், தன் பர்சனல் ஃபோன் அடித்து ஹலோ நான் விஜய் பேசுகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். எப்போவுமே எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, நாட் பாசிபிள். அது செய்யணும். எப்போ நம்மளை சுற்றி வட்டங்கள் பெருசாகி கொண்டு வருகிறதோ நாம் மக்களிடம் வந்து அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லா கட்சி எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது பொருந்தும். ஜெயிக்கிற வரைக்கும் அம்மா தாயே அப்படின்ட்டு, அப்புறம் அண்ணன் குளிக்கிறாரு தூங்குறாரு. ஒருத்தர் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன் அப்படி தான் ஒரு அரசியல்வாதிக்கு. தூங்குறாரு எழுப்பிப்பார், கோமாவாக இருக்க போகுது அப்படின்னு. அவரை வந்து பேசி, என்ன தம்பி இப்படி கலாய்க்கிறீங்க? ஓ நான் பேசுகிறத ஸ்பீக்கரில் கேட்டுட்டு தான் வந்தீங்களான்னு கேட்டேன். என்னத்துக்கு அதில் என்ன இருக்குது? அதனால் திஸ் இஸ் நைஸ் இன்டர்வியூ. ஆனால் நானும் நீங்களும் இது நல்லா இருக்குங்கிறதுக்கு விட இதை பார்க்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள், ஏன்னா உலகம் முழுக்க பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது அதுதான் நமக்கு ஒரு இது. நன்றி, வணக்கம்.